இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் நம்மை ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்புக் கொடுப்பதற்கு அழைக்கிறது. முதலாவதாக நாம் எதை கொடுக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நற்செய்தியில் பணக்காரர் செல்வந்தர் தமக்கு இருந்த மிகுதியிலிருந்து சில பகுதியை தான் கொடுத்தார். அந்த ஏழை கைம்பெண்ணோ தனக்கு அடுத்து இருப்பது என்னவென்று தெரியாமல் இருந்தும் தாம் வைத்திருந்ததை முழுமையாக கொடுத்தார். நாம் சிந்திப்போம், நாம் நம் நேரங்களையும் மற்றும் நம் திறமைகளையும் ஆண்டவரின் மகிமைக்காக செலவழிகிறோமா, அல்லது செல்வந்தரை போல நமக்கு இருக்கும் மிகுதியான பொருளிலிருந்து சிலவற்றை மற்றும் குடிக்கிறோமா என்று சிந்திப்போம். இரண்டாவதாக, கடவுளின் பராமரிப்பு மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த ஏழை கைம்பெண் தமக்கு அடுத்து இருப்பது என்னவென்று தெரியாமல் இருந்தும் தமக்கு இருந்தவற்றை முழுவதாக ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரையே நம்பியிருந்தார். பழைய ஏற்பாட்டில் யோபுவை எடுத்துக்கொண்டாலும் தமக்கு இருந்த செல்வம் அனைத்தும் போன பிறகும் ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்று கூறி ஆண்டவரிடம் தன்னை முழுமையாக சமர்ப்பித்தார். எனவே நாம் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்ளும் போது நாம் எதுவாக இருந்தாலும் நமக்கு இடமிருந்து மற்றவர்கள் கொடுத்து விடுவோம். ஆண்டவர் நம்மை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. எனவே இந்த இரண்டு சிந்தனைகளையும் நாம் சிந்திப்போம். நாம் எதை நாம் கொடுக்கிறோம், இரண்டாவதாக நாம் ஆண்டவரிடம் நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோமா என்று சிந்திப்போம். அப்படி இல்லை என்றால் மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு புனித வழியில் நடப்போம். ஆமென்.